சவுத் இந்தியாவோட ட்ரக் மாஃபியா தலைவனான கமல்ஹாசனுடைய ட்ரக் மியூலா தான் இந்த த்ரிஷா செயல்பட்டு இருக்கான்றது சமீபத்துல வெளிவந்த சுகர் பேபி பாட்லயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுகர் பேபி பாட்ல சுகர்ன்றது கொக்கைன் என்ற போதைப் பொருளை தான் மறைமுகமா குறிக்குது அப்படின்னு ப்ராக்சியான ஆர்ஜே சுசித்ரா மூலமா அவங்க வெளியிட்டது உங்களுக்கு தெரியும். இந்த நடிகைகள்லாம் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வரும்போது போதைப் பொருளை கடத்துறாங்க, ட்ரக் மியூலா செயல்படுறாங்க அப்படின்றதையும் அந்த ஆர்ஜே சுசித்ராவே பேசியிருக்கான். அப்படி பார்க்கும்போது போதைப் பொருள் ஆசாமியான கமல்ஹாசனுடைய மெயின் ட்ரக் மியூல் வந்து த்ரிஷா தான். அந்த சுகர் பேபி பாட்லயே இவ வந்து தன்னை கிரிமினல் சின்னர் அப்படின்லாம் பாடிட்டு இருப்பான். அதனால த்ரிஷா வந்து குவீன் ஆஃப் சவுத் இந்தியாலாம் கிடையாது, அவ வந்து ஒரு வெத்துவேட்டு. த்ரிஷா பீட்டா அமைப்பு கிட்ட காசு வாங்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசினது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பேசிக்லி த்ரிஷா வந்து ஒரு பிராமண ஹனி ட்ராப், மொடா குடிகாரி, பாசிபிளி a drug addict and a drug mule also. இந்த மாதிரி கேடு கெட்ட கேரக்டர்களை பயங்கரமா பில்டப் கொடுத்து அரசியல இறக்கி விட்டு தமிழ் சமூகத்தை அழிக்கிறதுன பிராமண கும்பலுடைய குல தொழிலே. அதனால அடுத்த கட்டமா இந்த மொடா குடிகாரி ட்ரக் மியூல் த்ரிஷாவை விஜய்க்கு கட்டி கொடுத்து விஜயோட கதையை முடிச்சுட்டு த்ரிஷாவை ஆட்சி கொண்டு வர பாப்பாங்க. இதுதான் பிராமண கும்பலுடைய வழக்கமான திட்டமா இருக்கு. நான் சிஎம் ஆகணும். நிஜமா சொல்றேங்க. பாருங்க ஒரு 10 வருஷத்துல என் ஓட்டு போடுறதுல நல்லா நான் தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்க போறீங்க? தமிழ். ஏற்கனவே இதை எம்ஜிஆர் ஜெயலலிதா கேஸ்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் லதா ரஜினிகாந்த் கேஸ்ல பண்ண பார்த்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப மலையாள பிராமணச்சியான த்ரிஷாவை விஜயோட சேர்த்து வச்சு சகுனிகள் அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டத்தை நிறைவேற்ற பார்ப்பாங்க. இதுதான் பிராமணர்களுடைய சதின்றதுக்கு மேலும் ஒரு சில ஆதாரங்கள் இருக்கு. ஜெயலலிதா படிச்ச அதே ஸ்கூல்ல தான் த்ரிஷாவும் படிச்சிருக்கா. ஜெயலலிதா படிச்ச பிரபலமான சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்கூல்ல தான் த்ரிஷாவையும் படிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா தான் அவளுடைய ரோல் மாடல்னு த்ரிஷாவே சொல்றா. கொஞ்சம் அந்த மாதிரி டவுட் think of how Jayalalitha amma speaks, think of how she sits. அது எப்பவுமே ஒரு elegance, ஒரு dignity and ஒரு எப்பவுமே ஒரு body posture, head எப்படி வச்சுக்கணும், because she's a princess. அது ரொம்ப நேச்சுரலா வரணும். ஜெயலலிதாவை ரோல் மாடலா பாத்துக்கொண்டு மணிரத்னம் வந்து த்ரிஷாக்கு சொல்லி கொடுத்தாராம். அதனால இந்த த்ரிஷா வந்து ஜெயலலிதாவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டதா சொல்றான். அது மட்டும் இல்ல, கோயில்களுக்கு ஜெயலலிதா வந்து யானைகளை பரிசளிச்ச மாதிரியே இந்த த்ரிஷாவும் ரோபோட் யானைய ஒரு கோயிலுக்கு பரிசளிச்சிருக்கான். இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிராமண சதிகார கும்பல் த்ரிஷாவையும் ஜெயலலிதா மாதிரி க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த முதலமைச்சரா ஆகிறதுக்கு த்ரிஷாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, இவளுடைய முழு பேர் வந்து த்ரிஷா கிருஷ்ணன். அதாவது கிருஷ்ணன் பேர் கொண்ட ஒரு பெண்ணை ஆட்சிக்கு கொண்டு வரணும். ஆனா அவ வந்து பிராமண பெண்ணா இருக்கணும், அவங்களுடைய ஆளா இருக்கணும். அதாவது போலியான கிருஷ்ணரா இருக்கணும். பிராமணர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு போலி கிருஷ்ணரை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் த்ரிஷா கிருஷ்ணன் என்ற இந்த மலையாள பிராமண மொடா குடிகாரிய ட்ரக் அடிக்ட இத்தனை வருஷமா க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா நடக்கிறது மகாபாரதம் இல்லையா? ஏற்கனவே இங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல கிருஷ்ணருடைய ஆட்சி தானே நடக்குது. அது பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆவறத தடுக்கிறதுக்காக த்ரிஷா கிருஷ்ணன் என்ற ஒரு போலி கிருஷ்ணனை பிராமணர்கள் ஆட்சிக்கு கொண்டு வர பாக்குறாங்க. இதான்